நிச்சயமாக மிதுனம் விகட யோகம் கொண்டவங்க. ம். முதல்ல இவங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், ம். இந்த மிதுன ராசிக்காரங்க வீட்டில் இவங்க ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பணத்தை சம்பந்தப்பட்ட சிந்தனையை எப்பொழுதுமே மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு முத ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சார் நமக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நம்ம தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு, பட் துல்லியமாக கணிக்கக்கூடியவர், வாஸ்து நிபுணர். வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நிறைய நல்ல பலன்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ரொம்ப சூப்பர் சார். நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்தீங்க. பெண்களுக்காக ஸ்பெஷலா நீங்க கொடுத்த பதிவு கூட ரொம்ப சூப்பரா போச்சு நிறைய சார். கேள்விகள் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய சந்தேகத்தையும் அவங்க கேக்குறாங்க. இத சொல்லுங்க சார், மேடம் இத சார் கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு நிறைய சொல்றாங்க. அப்படி எடுத்த ஒரு கேள்விதான் இது இன்னைக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பணத்தை ஈர்க்கணும், பணம் வருது ஆனா என்கிட்ட தங்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படக்கூடிய மக்கள் வந்து ஏராளம்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் தனித்தனியாக பணத்தை ஈர்ப்பதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், அதை பத்தி ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்க சார். நம்ம தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். நிச்சயமா பணம் சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தேவை. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப பொருள் அடிப்படை தேவைக்காக தேவைப்படுகிற அம்சம் உண்டு. நிறைய பேர் கடன்லேருந்து மீண்டு வரணும், ஒரு பொருளாதார இது தேவை. தன் மனசுக்கு பிடிச்ச தன் குழந்தைகளுக்கு வாங்கி தர, தன் திருமணம், நிறைய பேர்த்துக்கு தடைகள் எங்கே வந்து நிற்குதுன்னா இந்த பணமாக தான் நிற்குது. நிறைய குடும்பத்தில் அடிப்படை ஈகோ கிளாஸஸ் ஆரம்பிக்கிற புள்ளி, உடல்நிலை சரியில்லை, எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை இந்த லட்சுமி கடாட்சம்ங்கிற பணங்க. 16 வகை செல்வங்கள் அடையிறதுக்கு கொண்டான இது. இது அடைஞ்சிட்டா ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், அடிப்படை தேவைகள், சொத்து சுகங்கள், உடல்நிலையை பாதுகாக்கிறது, தன் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு இன்ப சுற்றுலா, இந்த மாதிரி இது மாதிரி தன் வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான இந்த பதிவாக நாம் பார்க்க போகிறோம். இந்த இதில் குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமே தான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு உத்தியோகம் மனுஷ லட்சணம் தான். ஆமா, புருஷ லட்சணம் இல்ல. நீ உண்மைதான். ரெண்டு பேத்துக்குமே பாத்துருவோம். ஒவ்வொரு தெளிவா பாத்திரலாம். சூப்பர் சார். ஒவ்வொரு ராசியினருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ள பதிவு. பணத்தை சேர்ப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வணங்குனா உங்களுக்கு பணம் சேரும் பாத்துடலாமா? ஒவ்வொரு ராசியா பாத்துடலாம் சார். நிச்சயமா ரொம்ப சூப்பரான பதிவா கொடுத்துட்டு இருக்கீங்க சார். எல்லாருக்கும் இப்ப என்ன தேவை, எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் பண தேவை அப்படின்றது நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். அதாவது வேலைன்னு வந்துட்டா இவன் தான் வெள்ளைக்காரன் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா பிறருக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்கன்னா அந்த ஆபீஸ்க்காக உழைக்கக்கூடியவங்க, நம்ம எப்ப ராஜா ஆகிறது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா அந்த பணத்தை ஈர்க்க முடியும்? நிச்சயமாக மிதுனம் விகட யோகம் கொண்டவங்க. பேச்சு திறமையால் பெரிய லெவல் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் அறிவாளி ராசி. நம்ம சொல்கிறத நிச்சயமாக புரிந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். நிறைய ராசிக்கு சொல்லுவோம், ஆனால் இந்த ராசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். இதுதான் இந்த ராசியோட தத்துவமுங்க. இவங்களுக்கு எப்பொழுதுமே மற்றவங்களை முன்னேற்றி கொண்டே இருந்தவர்கள். இவங்க ஒரு ஸ்ட்ரகிளை சந்திக்க காரணம் என்னன்னா, இவங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான். ஒரே விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும். முதல்ல இவங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், இவங்க ஒரு ஆன்மீக புத்தகம் இல்லை புத்தகம் சம்மந்தப்பட்ட படிக்கிற ஹேபிட் கொண்டு வந்தாலே இவங்களுக்கு அந்த ராசி ஆக்டிவேட் பண்ணிடும். ஓகே, அந்த ரீடிங் ஹேபிட்ன்றது இருக்கணும். ஆனா ஒரு சில மிதுன ராசி நேயர்கள் வந்து ரீட் பண்ணுவாங்க தானே சார், படிக்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்கு இருக்கும். சப்போஸ் உங்க யாருக்காவது படிக்கிற ஆர்வம் இருக்குன்னா நிச்சயமா நீங்க போய் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சூட்சம ரகசியம் தான். இந்த மிதுன ராசிக்காரங்க வீட்டில் ஓடாத வாட்சு, கிழிக்காத காலண்டர் இருக்கவே கூடாதுங்க. ஓ, இதுதான் சூட்சமே தான். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, சார் பணம் வரல, எல்லாம் டல்லா இருக்கேன், உங்க வீட்டுல ஓடாத வாட்ச் இருக்கா? ஆமாங்க, அங்க போட்டிருக்க வாட்ச பேட்டரி மாத்தல, 2025 4வது வருஷம் காலண்டரு இன்னும் கிழிக்காம அப்படியே வச்சிருக்காரு.
அதெல்லாம் அப்பப்ப டிஸ்போஸ் பண்ணிடணும் ஏன்னா இல்லையா? உனக்கு நல்ல நாள் வரல, உனக்கு நேரம் வரலன்னு சொல்லுது. வரல அந்த தாட்டும் வராது வராது. இவங்களுக்கு. அந்த இதான் சூட்சம ரகசியம். இதை பண்ணா மட்டும்தான் இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு இது சூட்சம ரகசியம் என்னன்னா, கோயில் தீர்த்தத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தால் லட்சுமியை வீட்டுக்கு கூட்டு வர சமம். கோவில் தீர்த்தம் வந்து எடுத்துட்டு இப்ப வரணும். திருச்செந்தூர் போறோம், அந்த ஆழி தீர்த்தமா இருக்கலாம். ராமேஸ்வரம் போறாங்க, அந்த தீர்த்தங்கள். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர தீர்த்தங்கள். தீர்த்தம் வீட்டுக்கு வந்தாலே பணம், செல்வம், லட்சுமி கடாட்சம் வருதுன்னு அர்த்தம். சூப்பர். இதை விட்டு காசி தீர்த்தம், கங்கை எது வேணா கொண்டு வரலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தீர்த்தங்கள் கொண்டு வந்தா 3 மாசத்துக்கு மேல அடைக்கக்கூடாது. அதுக்குள்ள பயன்படுத்திடணும். அதுக்குள்ள வேற தீர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தீர்த்தத்தை அடைக்கக்கூடாது. இந்த ராசி வீட்டுல பணம் நிக்கல, பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு சார், வருமானம் வருது, மலை போல வருது, ஆனா அதோட இமயமலை போல கடந்துருது அப்படின்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் கேட்கறேன், உங்க வீட்டுல ஏதோ பாத்ரூம்லயோ ஏதோ ஒரு பைப்பு லீக் ஆகிட்டு இருக்கான்னு கேட்பேன். லீக்கேஜ் இருக்கு. தண்ணி லீக்கேஜ் ஆனா குபேரனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புற மாதிரி. எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி செலவு பண்றாங்களோ அந்த அளவுக்கு பணம் கரைஞ்சிரும். ராசியோட சூட்சம ரகசியமே. அப்ப தண்ணியை அடைக்க சலன் தப்பு, லீக் ஆனது தப்பு. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டா இவங்க மீண்டு வந்துடுவாங்க. இந்த ராசிக்கு இன்னொரு மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னா, இவங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு துளசி சம்பந்தப்பட்ட மாலையா இருக்கலாம், பச்சை நிற துண்டு, இப்போ பச்சை நிறத்தில் ஒரு கர்ச்சீப், இது மாதிரி ஏதோ ஒன்று ஹேண்ட்பேக்ல எப்பவுமே வச்சுக்கலாம். இதே ஜென்ஸா இருக்கான்னு வச்சுங்களேன், விசிட்டிங் கார்டு அடிக்கிறீங்களா, பச்சை நிறத்துல மேக்ஸிமம் பச்சை டச்சு கொண்டு வந்துருங்க. பச்சை கலரு, இந்த பிசினஸ் இது இல்லை இரட்டை ட்வின்ஸ், 2 புறாவா இருக்கலாம், ட்வின்ஸ் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் இந்த ராசிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சு. இவங்களுக்கு இன்னொன்னு லக்கு சார், கிரீன் ட்ரெஸ் போட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா, இவங்களுக்கு அமைப்பு நான் ஒரு ஷாலும் கிரீன். இந்த ராசியோட அம்சமே இதுதான் சூட்சம ரகசியம். இவங்க ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பணத்தை சம்பந்தப்பட்ட சிந்தனையை எப்பொழுதுமே மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கு மொத பேங்க் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் சும்மா பில்லை எடுத்து என்ன எதுன்னு வரவு செலவை பார்க்காத மிதனம் லட்சாதிபதி ஆக முடியாது, கோடீஸ்வரர் ஆக முடியாது. எவ்வளவு வருமானம் வருதுன்னு பார்ப்பாங்க, செலவை பார்க்க மாட்டாங்க. இந்த ராசியோட அம்சமே அதுதான். அப்ப என்ன பண்ணணும்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட், மொபைல் கூகுள் பே இருக்கு இல்லையா, கூகுள் பேல சும்மா நமக்கு தெரியும் ஒரு நாள் இந்த மாசத்துல என்னென்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் கார்டா என்னென்ன செலவு பண்ணுங்க வர, அந்த ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டா இதெல்லாம் பணம் ஈர்க்கும் வசிய தாரக மந்திரமே இந்த ராசிக்கு தான். இதை மட்டும் பண்ண இவங்களுக்கு ஒரு வழிபாட்டு தெய்வம், நான் சாமியை கும்பிட்டு பண்ணுவேன், சங்கு அபிஷேகம் கோடீஸ்வரர் ஆக்கிறது. சங்காபிஷேகம் இருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெய்வத்துல சங்கமேஸ்வரர் வழிபாடும், சங்கமேஸ்வரர் வழிபாடு மிகப்பெரிய செல்வ கடாட்சத்தை கொடுக்குது. சங்கரங்கோயில் வழிபாடு இவங்களுக்கு கோடீஸ்வரர் ஆகுது. சூப்பர். இதெல்லாம் இவங்களுக்கு லட்சுமி கடாட்சம், செல்வம் வீட்டுக்கு வர வைக்கிற சூட்சம ரகசியங்க. அருமை சார். என்ன பண கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இல்லாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களால அந்த பண கஷ்டம் தீந்துருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எளிமையான மாற்றங்கள் தான், உடனே உங்க வீட்டுல கொண்டு வாங்க. ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பணம் சேர்க்கறது எப்படி, பணத்தை எப்படி தக்க வச்சுக்கணும், எந்த தெய்வத்தை வணங்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமக்கு கிடைச்ச இன்பம் பிறருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி, நமக்கு கிடைச்ச பணம் வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க டைரக்டா சந்திக்கணும், கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு ஜோதிடர் ஆகணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்த்துக்கணும், என்னால அலைய முடியல, நான் ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இருந்த இடத்துல இருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம் இந்த புத்தகத்தின் வாயிலாக. நம்மளுடைய விஜயகுமார் சார் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு தாத்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல வந்து உங்களுக்கு தேவையான அதீத இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நீங்க ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு புக்கை படிச்சாலே போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல, பிளிப்கார்ட்லயும் இருக்கு. ஸோ அதுலயும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்க இல்லம் தேடி வரும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.